வணக்கம் மக்களே, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் தம்ப்நெயில்ல வச்சுட்டு போகிறேன் என்ன பார்க்க போகிறோம். உங்களுக்கும் நீங்களும் அதை பார்த்துருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி டைலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாத்தி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாத்தி படத்துக்கு போகிறோம். நமக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். சின்ஸ் 2011 அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஓகேனா கூட 2011 ரொம்ப பிடிக்கும். அதனால் வாத்தி பட வ்ளாக் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம எங்கன்னா வீட்டிலேருந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். காலேஜில் சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வாத்தி பார்க்க போகிறோம். எங்கே பார்க்க போகிறோம், எது பார்க்க போகிறோன்றது இன்னும் டிசைட் பண்ணல. நானும் அங்கே போய்ட்டு என் ஃப்ரெண்டு டிசைட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா வாங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கலாம். புதுசாக சேனலுக்கு யாரா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாத்தி படத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்ததுக்கப்புறமா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து உட்காந்தவொடனே எதை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட என்ட்ரி. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதையும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா படம் ஸ்டார்ட் ஆக போதுன்னு நம்ம உட்காந்துக்கும் போது தனுஷோட ஃபோட்டோ என்ட்ரி வருது. இது என்னென்னா ஒரு ஸ்டோரி வரும், அதுக்கான ஒரு ஃபோட்டோ என்ட்ரி இது. இந்த என்ட்ரி நல்லா இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் வாத்தியோட டைட்டில் கார்டு வந்துடுச்சு. இந்த டைட்டில் கார்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. வாத்தின்னு போட்டதுக்கப்புறமா என்னங்க வாத்தியோட என்ட்ரி தான், வேறு என்ன சைக்கிளில் மாசா கெத்தா ஒரே ஒரு ஒரு வாத்தியாக எந்த அளவுக்கு மாதம் என்ட்ரி கொடுக்க முடியுமோ அது மாதிரி தனுஷோட என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அது அவங்க ஃபேன்ஸுக்கு மாசாக இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அது கேஷுவலாக வந்து இந்த என்ட்ரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோரோட போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் பண்ணுற மாதிரி நாங்கள் போய் பாப்கார்னை வாங்கணுமா, பாப்கார்னை வாங்கிட்டு அதை தேவையான எசென்சியல் ஐட்டம் பண்ணமான்னு அந்த மிக்சிங்க்கு அப்புறமா திருப்பி செகண்ட் ஹாஃப் போகிறோம். அது சமையலுக்கு எங்கள் அம்மா ஸ்பூனில் போடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது என்னது, இது என்ன போடுறேன் தெரியலையே. அது வந்து இது பெரிய பெரிய மசாலா. ஐயோ என்கிட்ட இருக்குது. அப்போ இது நீங்கள் எடுத்துக்கோங்கன்றோம். ஆமாம் தம்பி, காரம் நல்லா இருக்கேன். ஷேக் பண்ணிக்கணுமா? என்ன பண்ற? டிஷ்ஷோ கூட ஷேக் பண்ணணும். நல்லா குளுக்கு டப்பாவை காலி பண்ண வர மாட்டாரு இவரு. எப்பவுமே தானே என்ன புதுசா கேக்குறாங்க. ராக்கி சினிமாஸ்ல எனக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி தந்திருக்கீங்களா? அங்க பாப்கார்ன் செகண்ட் ஹாஃபும் படம் சூப்பராகவே இருந்தது. இதில் யாரோட கேமியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருன்னு. நம்ம பாரதி ராஜா தாங்க கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சீன் வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது இப்போ அவர் திருச்சிற்றம்பலுக்கு அப்புறமா தனுஷ்க்கும் அவருக்கும் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கிறதால இந்த ஒரே ஒரு சீன் மட்டும் கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் இந்த கேமியோவும் ரொம்ப முக்கியமான டைமில் ஒரு சீனில் வரும், பாருங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக படத்தை பற்றி சொல்லணும்னா, ஓவரால் தனுஷ் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசினாரோ அதாங்க இந்த படம். படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அப்புறம் அது எப்படி இருக்கணுன்றத இந்த படம் ஃபுல்லாக இருந்தது. ஓவரால் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் போய் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இது ரிவ்யூ கிடையாது, விலாக் தான். எனக்கு படம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த படத்தில் வர மாதிரி எங்கேயும் நடக்குமான்னு கேட்டால் முன்னே நடந்திருக்கலாம், பட் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்டு இதை சொல்கிற நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னான்னு கேட்டால் இல்லை, நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். பட் படம் ஓவராலாக சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த விலாகோட முக்கியம். புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ வரட்டா.